வணக்கம். இதுவரைக்கும் 2 ப்ரோமோ ரிலீஸ் அப்படி இந்த ஷோவை இழுத்து மூடிடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களோட உள்ளார உள்ள பிஹேவியர்லாம் இருந்தது. ஒன்று வன்முறையில் முடிய போகுது, இல்லைன்னா வேறு மாதிரி முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அவர் ப்ரோமோ வேலைக்கு ஆகலை. 2வது ப்ரோமோவில் அவர் அட்ரஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் கூப்பிட்றது, டூட்னு கூப்பிட்றது. ஆனால் அதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளார நடந்திருக்கு. அதெல்லாம் அட்ரஸ் பண்ணப்படும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் டாப் ஆஃப் இட் அந்த டூடுங்கிறது கொஞ்சம் ஓவராக தாங்க இருந்தது. ஏன்னா எஃப்ஜே சொல்லும்போது அது ரொம்ப ஒட்டாத மாதிரி இருக்குது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அது மேட்சே ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்ளி வேறு யாராச்சும் அதை சொல்லியிருந்தா மேட்ச் ஆகிருக்குமோ, இல்லை அவர் சொல்கிற விதம் சரியில்லையோ என்னமோ தெரியல. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பிக் பாஸை பிக் பாஸ்னு சொல்லுமா தலைவா குருநாதா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இது இன்னும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ப்ராப்ளி இவர் டூட்னு சொல்லிக்கிட்டே இருந்து இந்த சீசனில் அவர் ப்ராப்ளி ஒரு டாப் 5 வந்தார்னா அப்போ ஒட்டுமா இருக்கும். ஆனால் இப்போ அது ஒட்டவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு இன்னொரு பக்கம் இங்கே உள்ளவங்களுக்குலாம் பிக் பாஸ் மேலே ரெஸ்பெக்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரியே தெரியல. சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த ஷோக்கு அவங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னு புரிஞ்சுதா அப்படின்னு தெரியல. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் முதல்ல அட்ரஸ் பண்ணணும். ஆன் டாப் ஆஃப் இட் யாருக்காச்சும் ரெட் கார்டு இல்லை எல்லோ கார்டு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் ரிலீஸ் ஆன 2 ப்ரோமோ உங்களுக்கு தீனி போட்டுச்சா அப்படின்னு சொல்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Yeah, break it open, leaving nothing intact. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found it, homie, been cracked.